கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய மலையான காளிமலையில் தான் இருக்கிறோம். இந்த காளிமலையை தான் மார்த்தாண்டவர்மா தன்னோட எதிரி படைகள் தன்னை தாக்க வரும்போது இந்த மலையில தான் தஞ்சை அடைஞ்சதா சொல்கிறாங்க. அதுவும் இந்த காளியம்மன் தான் காப்பாற்றியதா ஒரு கதையும் இருக்குது. வாங்க அந்த கதைக்குள்ளே போகலாம். கேரள மன்னனாகிய மார்த்தாண்டவர்மாவை தீர்த்து கட்டுவதற்காக மார்த்தாண்டவர்மாவின் எதிரிகள் திட்டம் தீட்டினார்கள். மார்த்தாண்டவர்மா தன்னோட உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த காளிமலையில தான் தஞ்சை அடைஞ்சதா சொல்கிறாங்க. தஞ்சம் அடைந்த இடத்துல ஒரு பழங்குடியின மக்களில் ஒரு சிறுவனை பார்க்குறாரு. அந்த சிறுவன் தான் சாஸ்தா ரூபத்தில் இவரை காப்பாற்றியதாகவும் சொல்கிறாங்க. 6500 ஏக்கர் பரப்பளவு உள்ள இந்த மலையை தன்னோட உயிரை பாதுகாத்த காளியம்மனுக்காகவும் பழங்குடியின மக்களுக்காகவும் செம்பு பட்டயத்தில் இந்த மலையை எழுதி கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம் மார்த்தாண்டவர்மா. இந்த பழங்குடியின மக்கள் தான் இந்த அம்மனையும் இந்த சாஸ்தாவையும் வழிபட்டு வந்திருக்காங்க. அதனால தான் இந்த இடத்திற்கு 10 காணின்னு என்ன இன்னொரு பேரும் இருக்குது. 10 காணி என்பது 10 காணியின குடும்ப மக்கள் இங்கே வாழ்ந்து வந்தாலும் இந்த இடத்திற்கு 10 காணின்னு என்ன இன்னொரு பேரும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க.